ஜோஸ் சார்லஸ் மார்டின் நல்லவரா இல்லையா? புதுச்சேரி புது சர்ச்சை. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இந்தியா கூட்டணிக்கும் இடையே நேரடி மோதல் இருந்தாலும் இந்த கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் உள்குத்தாக பி டீம் தயார் செய்து வைத்திருக்கின்றனர். அதில் பாஜகவை சேர்ந்த அமைச்சர் ஜான்குமார் அவரது மகனான பாஜக எம்எல்ஏ ரிச்சர்ட் ஆதரவுடன் மற்றொரு மகன் ரீகனை தலைவராக கொண்டு ஜேசிஎம் மக்கள் மன்றம் என்ற அமைப்பை நடத்தி வருகின்றனர். இதன் நிறுவனர் லாட்டரி அதிபர் மார்டின் மகன் ஜோஸ் சார்லஸ். ரங்கசாமி அரசு மீது கடும் விமர்சனத்தை வைப்பதுடன் பாஜக அல்லாத தொகுதிகளில் நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். புதுச்சேரி பாஜகவில் 10 ஆண்டுகள் பயணித்து பின்னர் அதிலிருந்து விலகிய இவர் விரைவில் கட்சி தொடங்க இருக்கிறார். இந்த நிலையில் புதுச்சேரியில் உள்ள வாக்காளர்களுக்கு கடந்த சில தினங்களாக செல்போனில் புது எண்ணிலிருந்து பரவலாக ஒரு அழைப்பும் வருகிறது. அதை எடுத்தால் பதிவு செய்யப்பட்ட ஆடியோ எதிர்முனையில் பேசுகிறது. அதில் ஜோஸ் சார்லஸ் மார்டினை நீங்கள் அறிந்துள்ளீர்களா? அவர் நல்லவர் என்றால் எண் 1 அழுத்தவும். அவர் நல்லவர் இல்லை என்றால் எண் 2 அழுத்தவும். அவரை நீங்கள் முன்பே அறிந்திருக்கிறீர்களா? அறிந்திருந்தால் அவரை பற்றிய உங்கள் கருத்து என்ன என்று கேட்கப்படுகிறது. வாக்காளர்களை குறிவைத்து அவர்களின் செல்போன் எண்களை குறுக்கு வழியில் பெற்று இவ்வாறு தொல்லை தருவதாக திமுகவினர் கடுமையாக குற்றம் சாட்டுகின்றனர். ஜோஸ் சார்லஸ் தீவிரமாக பணியாற்றும் ஜான்குமாரின் தொகுதியான காமராஜ் நகர் தொகுதியை சேர்ந்த இளைஞர்கள் சிலர் புதுச்சேரி சைபர் கிரைமில் இது பற்றி புகாரும் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரில் எங்களுடைய செல்போன் எண்களை வாக்காளர் திருத்த பட்டியலுக்கான SIR மனு தொடங்கி வங்கி பரிவர்த்தனை ஆதார் வரை பல இடங்களில் கொடுத்திருக்கிறோம். திடீரென்று எங்கள் எண்ணில் இப்படி அழைப்பு வருகிறது. இது தனிநபர் போட்டியிட அவரது செல்வாக்கை அறிய இப்படி சர்வே எடுக்கிறார்கள். எங்கள் தகவல்களை திருடிய ஜோஸ் சார்லஸ் மீது நடவடிக்கை தேவை என்று மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதிய கட்சி தொடங்க இருக்கும் சூழலில் ஜோஸ் சார்லஸ் மீதான இந்த குற்றச்சாட்டு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதற்கிடையே ஜான்குமார் மகன் ரீகன் தரப்பிலிருந்து எங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியால் கெட்ட பெயர் ஏற்படுத்த திட்டமிட்டே இப்படி யாரோ செய்கிறார்கள். அவர்கள்தான் சர்வே எடுக்கிறார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்கள் என காவல்துறை தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஜோஸ் சார்லஸ் பெயரில் திடீர் சர்வே எடுத்தவர்கள் யார் என கேள்வியும் எழுந்திருக்கிறது. தேர்தல் நெருங்க நெருங்க இன்னும் இது போல பல சர்ச்சைகளை பார்க்கலாம் என்றே தோன்றுகிறது.